குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, என் சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அவ்வளவுதான். அவர் கிருபை கொடுத்தாலே போதும். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டு எப்படி ஒவ்வொரு காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணுவது என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். வீட்டு விட்டு வெளியே வருவதற்கே பயந்து கொண்டிருக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கஷ்டங்கள். ஒரு பக்கம் பண பிரச்சனை, ஒரு பக்கம் பயங்கரமான வியாதி, மறுபக்கத்திலே சத்துருக்கள், மறுபக்கத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள். இவர்கள் நடுவில் நான் எப்படித்தான் வாழ்வது? என்னுடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய படகின் நங்கூரம் நான் தான். நம்முடைய வாழ்க்கை படகில் நங்கூரமா இயேசு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாடலை பாடினோம். புயல் காற்று வரும்பொழுது அதை அதட்டினவர் ஆண்டவராக இயேசு அல்லவா? எவ்வளவு புயல் காற்றுகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை திடீரென்று புயல்கள் புறப்பட்டாலும், உங்கள் நங்கூரமா இயேசு இருக்கிறபடினால உங்கள் படகு அசைக்கப்படுவதில்லை, உங்கள் வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை, உங்கள் வேலை அசைக்கப்படுவதில்லை, உங்கள் தொழில் அசைக்கப்படுவது இல்லை. பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய கிருபையை மட்டும் வாஞ்சியுங்கள். அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தா போதும். உலகத்திலே வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பா, இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க, இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க, இந்த காரியங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய கிருபை சகலவற்றையும் தாங்கி உங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது என்று வியாதியை குறித்து சொல்லி புலம்புகிறார். ஆண்டவரே, இந்த வியாதியை எடுத்து போடும், இந்த முள்ளை எடுத்து போடும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை வேளையிலும் உங்களுக்கும் அதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். மகளே, என் கிருபை உனக்கு போதும், தைரியமா போ. என் மகனே, என் கிருபை உனக்கு போதும், நீ தைரியமா போ என்று இந்த நாளுக்குள் கர்த்தர் உங்களை தைரியமாய் அனுப்புகிறார். அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருங்கள். அவருடைய கிருபை உங்களை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, பயந்து எழும்பினோப்பா. புயல் காற்றை போல பிரச்சனைகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. எப்படித்தான் இதெல்லாம் நாங்கள் சமாளிக்க போகிறோம் என்று யோசித்தோம்.
ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த காலையில் எங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தருவீராக. வியாதியை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, பண கஷ்டங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. எந்த காரியத்தை குறித்து பயந்தார்களோ இன்றைக்கு அந்த கிருபையினால் இதை தாண்டி வரும்படி, கிருபையினாலே அதை மேற்கொள்ளும்படி, கிருபையினாலே அதை ஜெயிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை அழகாய் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. உடைய வாழ்க்கை என்கிற படைகளில் உடைய கிருபை நிரம்பி இருப்பதாக. நீரே அதுக்கு ஆண்டவரே கீழே நங்கூரமா இருக்கிறீர் உடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே உடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. கிருபை நாளை முடிசூட்டி இந்த நாளை மகிழ்ச்சியோடு முடிக்க கிருபை தாரும். நீர் இப்படி செய்கிற அன்புக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.